ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நிறைய மண் இருக்குது. நம்ம இப்போ சுத்தமாக மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி க்ளீனாக கழுவி எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக புளி போட்டு வச்சிடலாம். ஏன்னா இந்த கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் துவக்கும். கட் பண்ணி நம்ம அதில் போட்டோம்னா அந்த துவரெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். மெலிசாக இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், இதே மாதிரி மெலிசாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக கழுவணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரையு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த கருணக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகா பொடி 1/2 டீஸ்பூனு. கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். கலர் பொடி போட்டுருந்தோம், கொஞ்சம் கலர் வந்துருச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டாக்கா. இது ஊறட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. ஒரு பேன் வச்சு நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாக்கா. சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இது. ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து பார்த்து போடுங்க. கை சுட்டுக்காமல் பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு எல்லா பீஸும் எடுத்து ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி நல்லா ஆயில் சூடு ஏறிடுச்சுங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹையில் வைக்கக்கூடாது, ஏன்னா மேலெல்லாம் பொரிஞ்சிரும், வேகாமல் போயிடும். சிம்மில் தான் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிம்லேயே வச்சு இதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். இது இன்னொரு வாட்டி திருப்பி விடணும். இன்னும் இது வேகலை. சிம்மில் தான் வச்சு பண்ணணும். மெயின் பாயிண்ட் அதுதான். ஹையில் வச்சா வேகாது. கருணக்கிழங்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு ட்ரிப்பு போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி போட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிறிஸ்பியான சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாய்.